சங்கீதம் 114 சங்கீதத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னாலே த பவர் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை, அதுதான் அதோடைய டைட்டில். 111 சங்கீதத்தை நீங்க திருப்பி வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர். அவருடைய செயல் மகிமையும் 114 வாசிக்கிறீங்களா? 14 11 கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செங்கடல் 2ஆ பிளந்துச்சா இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவோம், செங்கடல் 2ஆ பிளந்துச்சு அப்படின்னு. ஆனா இங்க ஒரு பாடலை போல இந்த சங்கீதக்காரர்கள் பாடியிருக்கிறாங்க. எப்படி பாடியிருக்கிறாங்க? கடல் கண்டு, ஒரு கடல் இருக்கு, நீங்க அப்படியே மனசுல அதை இமேஜின் பண்ணி பாருங்க. கடல் எதையோ ஒண்ணு பார்த்துச்சு, அதை பார்த்த உடனே அது விலகி என்ன பண்ணுது? ஓடுது. அடுத்து என்ன சிஸ்டர் வாசிங்க? யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இப்ப யோர்தானும் எதையோ ஒண்ணு பாக்குது, உடனே அது யோர்தானும் பின்னிட்டு என்ன பண்ணிடுச்சு? திரும்பிச்சு. அடுத்து என்ன? மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. ஓகே. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும். இப்ப பாருங்க, கடலை பார்த்து பேசுறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், யோர்தானே நீ பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. எப்பவுமே பிரச்சனையை கொண்டு போய் கர்த்தரிடத்துல பேசுறது, உங்க பிரச்சனையை பார்த்து பேசணும். என்ன அவங்க எப்படி பேசுறாங்க? கடலே நீ விலகி ஓடுறதுக்கு. அழகா இருக்கு. எப்பவுமே கடல் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இப்ப என்ன கேட்கறாங்க? கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், அடுத்து யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதை பார்த்து இப்படி ஓடுறீங்க? எதை பார்த்து இப்படி துள்ளுறீங்க? என்னதான் உங்களுக்கு நடந்தது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்பதான் கடல் அதற்குரிய பதில அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஹல்லேலூயா. இது என்ன உனக்கு என்ன வந்ததுன்னு கேக்குறாங்கல்ல. நான் எப்படி அதை யோசிக்கிறேன் தெரியுமா? எப்படி நான் அதை சொல்றேன்னா, யார் வந்தது? கடலை பார்த்து கேட்டா, யாரை பார்த்து இப்படி ஓடுற கடலே அப்படின்னா அது சொல்லும். யார? யாக்கோபுடைய தேவனை, ஆண்டவரை. அவங்க நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் தான் போயிட்டு இருக்காங்க. கடல் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசேயும் பார்த்து ஓடல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே இருந்த தேவ பிரசன்னத்தையும் தேவனையும் பார்த்து ஓடிச்சு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா.